இது வந்து என்னோடய வீட்டினோட பின்பகுதி இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மரம் இருக்கும். இதில் வந்து ஒரு மரம் வந்து என்ன அப்படின்னா செவ்வழனி, இன்னொன்று வந்து நார்மல் இளநி மரம். இது வீட்டு ஓனர் தான் வச்சாங்க. இது எது செவ்வழனி எதுவும் தெரியாது. இது வந்து கத்தாழை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் மரம் வச்சுருப்போம். அதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்தில் வந்து ஒரு சின்ன பழம் மட்டும் ஒன்று இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து இதாக இருக்குது பாருங்கள், இப்போ காட்டுறேன், இதாக இருக்குது பாருங்கள். ஆனால் இதேமாரி நிறைய இதுவும் வந்துச்சு. ஆனால் அணில் வந்து ஏதாவது கடிச்சிட்டு போயிடும். முருங்கை மரம் இது ஒரு மரம் வந்து இருந்துச்சு, பெரிய மரம். ஆனால் இப்போ தான் மழை வந்ததில் சரிஞ்சிருச்சு. திருநெல்வேலியில் வெள்ளம் வந்துச்சுல அந்த நேரத்தில். இது எலுமிச்சங்காய் மரம், இது மாமரம். என்னடா மரங்க செடி மாதிரி இருக்கேன்னு காட்டுது ஏன்னு பார்க்காதீங்க, இப்போ தான் வளருது. இதேமாரி நிறைய வளர்ந்துச்சு. அதில் ஒரு சில இது உளுந்துருச்சு. அணில் படாப்படுத்துது, என்ன செய்ய. அதில் ஒரே ஒரு மாங்காய் மட்டும் காய்ச்சிருக்கும். 2 3 இருந்துச்சு. அதில் வந்து ஒன்று மட்டும் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா தோண்டும் போது செடியை வெட்டும்போது அதையும் சேர்த்து கட் பண்ணிட்டாங்க போல். இது நெல்லிக்காய் மரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கொய்யா மரம். கொய்யா மரம் மட்டும் ஆரம்பத்தில் வைக்கும்போது ஒன்றுமே வளரல. இது அவுத்திக்கீரை. ஏன்னா நம்ம வீட்டில் தான் ஆடு இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆடு என்ன சேட்டை பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஆட்டுக்காக வச்சுருக்க அந்த அவுத்திக்கீரை இந்த இருக்குல்ல, அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு இடத்துல வச்சோம், வளரவே இல்லை. திரும்ப திரும்ப வச்சோம், வளரல. ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்தது. இதுதான் கண்ணங்கத்திரி தூதுவளைன்னு சொல்லுவாங்களா, அந்த இது கண்ணங்கத்திரியா இல்லை தூதுவளையாத்தில் பின்பக்கம் பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும். இது சளிக்கு நல்லா கேட்கும். இஞ்சி தட்டி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா கேட்கும். அது போக நம்ம வீட்டில் கருவேப்பிலை அதிகமாக ஒவ்வொரு இடத்துலையும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்தது. இதெல்லாம் நாங்கள் நட்டவே இல்லை. 3 இடத்துல இருக்கா. அது போக அந்த பக்கம் ஒன்று வேறு இருந்துச்சு. இதுவும் அவுத்திக்கீரை மரம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பாதாம் மரம்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா சென்ட்ரு சைடில் உடச்சி விட்டுருச்சுனால ஒரு கொப்பில் தான் அது நிற்கிது. அதனால் அதை எடுத்துகிட்டு வேறு ஒன்று தான் வைக்கணும். இது ஒரு கொய்யா மரம், இது ஒரு கொய்யா மரம். கொய்யா மரம் மட்டுமே நம்மள்கிட்ட வந்து 3 கிட்ட நிற்கிது ஆட்டோமேட்டிக்காக. இதுவும் நாங்கள் வைக்கவே இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்தது தான். ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு ஏதாவது போட்டோன்னா இந்த இங்கே பின்பக்கத்தில் உள்ள மண்ணுக்கு எப்படின்னு தெரில, அல்லாவுடைய நாட்டமாக என்னன்னு தெரில, ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வளர்ந்தது தான். ஆனால் இந்த பப்பாளி இது வந்து நாங்கள் தான் வச்சோம். ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வளர்ந்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அடுக்கடுக்காக இருக்கும் பப்பாளி. அதுக்கப்புறம் இது ஒரு கொய்யா மரம். ஒரு 3 4 கிட்ட கொய்யா மரம் மட்டுமே இருக்குது. இதுதான் நம்ம வீட்டு தோட்டம் மொத்தமாக பார்த்துடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடம் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்.